பின்பு இல்ல 16வது வசனம். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். தேவதூதன் ஒருவர் நமது ஜீசஸ் கிரைஸ்ட் நேரம் வந்திருக்கிறார். வந்து ஒருவர் சொப்பனத்துல யாக்கோபே அப்படின்னு கூப்பிட்டார். அவன் பேர் யாக்கோபு தான். அப்படின்னா யாக்கோபுன்னு ஒரு தடவை என்ன பேர் சொல்றோம்? திருடான்னு. யாக்கோபுனா திருடா அப்படின்னு அர்த்தம். செல்லமா கூப்பிடுவாங்கல்ல. அவன் எஸ் அப்படின்றான். ஏன்னா பேர் அப்படி வச்சுட்டாங்க. என்ன பண்றது? இதோ இருக்கிறேன் என்றே. அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார். இப்பதான் சொல்லி கொடுக்கிறார் ஃபெய்த்தோட லெசன்ஸ். இது கர்த்தர் சொல்லுது. இதுதான் சொல்றேன், வேதத்துல இருந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது இதெல்லாம். உன் கண்களை ஏறெடுத்து பார். இப்ப நான் விஷன் கொடுக்கிறேன், உனக்கு ஐடியா வராது. நான் ஐடியா கொடுக்கிறேன், இந்த மாதிரி செய்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷன் காமிக்கிறேன்றாரு. அந்த விஷன்ல ஒரு இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் காட்டுறாரு. ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுள்ளவைகளுமாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. யார் வந்திருக்கிறது? அவரே வந்திருக்கிறாரு இவனை சந்திக்கிறதுக்கு. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரிடத்திற்கும் தேசத்திற்கும் திரும்பி போ என்று சொன்னார். அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கறதுக்கு இவன் 20 வருஷம் கஷ்டப்பட்டான். ஒரு பொண்டாட்டிக்காக 7 வருஷமும், அடுத்த பொண்டாட்டிக்காக 7 வருஷமும். நம்ம பாட்டு வேற பாடுறோம். 2 பரிவாரங்களை கொடுத்தார், வெறும் கையாய் கோலமாய் நடந்து போன எனக்கு. என்ன பாட்டு பாடுறோம். இதை நம்ம பாடினோம்னா நம்மளுக்கும் என்ன வரும்? நீங்க தானே பாடுறீங்க. பாடும்போது என்னாச்சு? நம்ம இந்த பழைய அந்த ஆள் இருக்கும்போது அடிக்கடி இந்த பாட்டு பாடுவாரு. நான் கேட்டிருக்கேன், நான் கேட்டுதான் இருப்பேன். அட பாவி, இவனுக்கு அர்த்தம் தெரிஞ்சு பாடுறானா அர்த்தம் தெரியாம பாடுறானா ஒன்னும் புரியல. வெறும் கொய்யாய் நடந்து போனேன். யாக்கோபுக்கு, நம்மளுக்கு இல்ல. ஒத்துக்குவீங்களா? இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் ஸ்திரீகள் தான். இப்போ உங்க வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடினா என்ன பண்ணுவீங்க? வாட் கிரேஸ், ஒத்துவியா? ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? அப்ப அங்க பாட்டு பாட வேண்டி ஜாலியா பாடுறீங்க, அப்படி அப்படி டான்ஸ் எல்லாம் ஆடி பாடுறீங்க. அது வேற, அது என்டர்டெயின்மெண்ட். ரியல் லைஃப்ல வராது. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இரு பரிவாரம் வர மாட்டேங்குது. ஒன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு ஒண்ணுக்கு போயிடலாம், அடுத்ததுக்கு போயிடலாம். ஆமா, 1 by 1 அப்படியே வரிசையா இருக்கும். நான் மலேசியால ஒரு இடத்துல ஜோம் பண்ண போயிருந்தேன். என்னை கூப்பிட்டு போனாங்க. ப்ராப்ளம், ஒரு லேடிக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு, கடைசியில் என்ன ப்ராப்ளம் சொல்லி விசாரிச்சு கண்டுக்கும் போது அந்த மாதிரி சொன்னாங்க, என் புருஷனுக்கு நான் வந்து 3வது பொண்டாட்டி, அவர் எனக்கு 2வது புருஷன். எனக்கு மனசு ஓட மாட்டேன். இது எப்படி நம்ம கொண்டாடுறதுடான்னு எனக்கு புரியல. நம்ம கல்ச்சர் அப்படி இல்லை. அதுவும் இந்த அம்மா பார்த்து சைஸ் இப்படி இருக்குது. இந்த அம்மா கேட்கறாங்க, இது வேண்டாம் இன்னொன்னு வேணும்ன்றாங்க. ஏன்னா தொந்தரவு பரு இது, அதனால இன்னொன்னு ரொம்ப தொந்தரவு பண்றான். அதனால இன்னொன்னு. வாலிபர்லாம் இருக்காங்க, பார்த்து கேட்டு போயிடக்கூடாது. பார்த்து யோசனை பண்ணி பாருங்க. இங்க என்ன சொல்றான் யாக்கோபு? படிங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கும் தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார். திரும்பி போ. இது வரைக்கும் சொந்த இச்சையில நடந்துட்டாப்பா.
ஆனா பரவாயில்ல, கூட நான் இருந்தேன். இருந்து உனக்கு 2 சம்சாரம் கொடுத்த, 2 இல்ல 4, 2 தனியா, அதுக்கு 2 கொடுத்துச்சு. போட்டி, அந்த காலத்துல போட்டி. அந்த காலத்துல ஹியூமன் ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதனால கொடுத்துட்டு இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ போதும். சரி, இப்ப 6வது வசனத்தை வாங்கணும். என்னால் இயன்ற மட்டும். இங்க அந்த 2 பொண்டாட்டிகளையும் கூப்பிட்டு, ஏன்னா இதுக்குதான் ஹெட், எங்க டீம் உங்க டீம் அப்படின்னு போட்டுட்டு இருக்குதுங்க. ஏ டீம் லேயா, பி டீம். ஆமா, அது என்ன சொல்லுது? என்னால் இயன்ற மட்டும் நான் வேலை செய்தேன். பொண்டாட்டிங்க கோச்சுக்க போதே, எங்க அப்பா ஒருட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால இப்பவே போடுறான். என்ன போடுறான்? உங்கள் தகப்பனுக்கு. அதாவது இந்த தரிசனம் முதல்ல ஆண்டவர் காமிச்சிட்டாரு. அததான் இவன் சொல்றான். இந்த தரிசனத்தை ஆண்டவர் காமிச்சிட்டாரு. இந்த தரிசனத்தை ஆண்டவர் காமிச்ச உடனே பொண்டாட்டிக்கிட்ட பேசுறான். ஆண்டவர் காலி பண்ண சொல்லிட்டாரு இடத்த. அதனால நான் போறேன் அப்படின்னாங்க. அவன் பொண்டாட்டிங்க எஸ் அப்படின்னு. நம்ம இந்த காலத்துல பொண்டாட்டிங்க ஒத்துக்குமா? அதான் விசுவாசம். சரி, உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்ற மட்டும் ஊழிய செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீ உனக்கே தெரியும். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். பஞ்சித்து ஏமாத்தி 10 முறை மாத்தினான். யாக்கோபு started with the salary of 10,000 and stayed with 8,000 now or 7,000. ஏன்னா அந்த தொலைஞ்சது, காணாம போனது, இதுக்கெல்லாம் போட்டு டோட்டலா போட்டு மந்த்லி டிடக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒத்துக்குவீங்களா? அதான் நடந்தது. மந்த்லி டிடக்ஷன்ஸ் போனா போதும், பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நான் சோறு போட்டுறேன், நீ போய் இவ்வளவுதான் சம்பளம் உனக்கு. எஸ் பாஸ். அந்த காலத்துல ஒரு சீரியல் வரும், எஸ் மினிஸ்டர், எஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு. அது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. எல்லாம் புரிஞ்சுதா? உங்க பாஸ் உங்களை தொடாம இருக்கணும்னா யார்கிட்ட நீங்க போகணும்? சோ யாரு சோர்ஸ்? ஆசீர்வாதத்துக்கு திறப்பின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற தேவன் தான் சோர்ஸ். ஓகே, தேவன். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது. பாத்தீங்களா? அவன் சொல்லல, அவன் சொல்ல வச்சிட்டான். இந்த தரிசனத்தை அவன் பார்த்தான். இந்த தரிசனத்தை அவன் பார்த்தான். பார்த்துட்டு புள்ளி உள்ளவைகள் உனக்கு சம்பளமாய் இருக்கும் போது சொல்லும்போது என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. பாத்தீங்களா? இன்னைக்கு நீ சொல்றபடி நடக்கணும்னு சொன்னா நீ விசுவாசிச்சாதான் நடக்கும். ரெண்டாவது இந்த தரிசிக்கணும். அந்த அவர் சொல்றாரு, ஐடியாவும் கொடுக்கிறார் ஆண்டவர். புள்ளியும் வரியும் உள்ளதான் உனக்கு சம்பளம் இருக்கு அப்படின்னு சொல்லு அவங்ககிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. அவன் போய் சொல்றான், புள்ளியும் வரியும் உள்ளதுதான். அது பார்த்தா ரொம்ப கொஞ்சமா இருக்குது. அவன் நினைச்சிட்டான், இவன் கொஞ்சம் நட்ஸ் ஆயிட்டான் வெயில்ல நின்னு அப்படி நினைச்சிட்டு சரின்ட்டான். ஆனா பெருக்கிறது யாரு? கர்த்தர். சோ என்ன நடந்துச்சு? எல்லா மந்தைகளையும் பிரிச்சு 3 நாள் பிரயாண தூரத்துக்கு 72 கிலோமீட்டருக்கு தள்ளி கொண்டு வச்சுட்டாங்க. இவனோட கலக்கூடாது, இவனோட கலக்கூடாது, இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கிட்டாங்க கால்குலேட்டர் பண்ணி. இப்ப ஐடியா வருது. ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை கெட்டுவா பிடிச்சிட்டான். அப்ப என்ன சொன்னா, புள்ளியும் வரியும் உள்ளது ஏதான் எனக்கு சம்பளம், என்னுடைய சம்பளம். என் சம்பளத்தை அவன் மாமனார்ட்ட போய் சொல்றான், மாமனாரே போதும், நான் எங்க அப்பா வீட்டுக்கு போகணும், நான் போறேன், என்னை விட்டுடு அப்படின்றான். அவன் கேட்கறான், இவன் போயிட்டானா இன்கமே போச்சேடா, நம்மளுக்கு எல்லாமே போச்சேடா. அதையும் பார்த்துடலாம். 30ஆம் அதிகாரம் 26. நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும். ஊழியம் செய்து சம்பாதித்தான்.
ஊழியம் செய்து சம்பாதிச்ச என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். எப்படி மோசமான நிலைமையில போயிருக்கான். நிலைமை பெக்கிங் விட்டுட்டு இருக்கிறான். நான் போவேன், நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு அவருக்கு பயம் வந்துருச்சு. டேய் போயிட்டான்னா இன்கம் போச்சு. அப்ப நீ ஃபெய்த் உள்ளவனா இருந்தீன்னா இன்கம் உன்னோட அட்டாச்சா இருக்கும். உங்க விசுவாசம் குறைவில்லை தான் நம்ம நிறைய தப்பு செய்றோம். அப்ப இவனை விட்டா நம்ம எல்லாமே இழந்துருவோம் அப்படின்றது அவனுக்கு தெரியும். யாரு? லாபானுக்கு தெரியும். அவன் என்ன சொல்றான் பாருங்க, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது. ஆனால் வேற மாதிரி மாறி போச்சு. ஐயா தம்பி கொச்சுக்காத, தம்பி கொச்சுக்காத, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைச்சுன்னா நீ இரு, நான் இன்னும் உன்னை வச்சு செய்யணும், நிறைய வேலை செய்யணும், இன்னொரு 20 வருஷம் உட்காரு அப்படின்னு. உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். குறிப்பினால் உன் நிமித்தம் என்ன ஆசீர்வதித்தார் என்று. அப்ப எத்தனை பேர் நீங்க சொல்வீங்க, உங்கள் நிமித்தம் தான் என் கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு? தைரியமா சொல்ல முடியுமா? என்ன என் மூலமா சும்மா தலையாட்டாத. அப்ப கம்ப்ளைண்ட் நோ கம்ப்ளைண்ட். என் நிமித்தம் தான் அது ஓடுது. அதான் ஃபெய்த். நான் அங்க இருக்கிறதுனால தான் என் கம்பெனி ப்ராஃபிட்டா போடுது. ஆக்சுவலா நான் எரா பண்ண வச்சிருக்கும் போது என்ன பாக்குறவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, நான் நைட்டு ரவுண்ட்ஸ் போவேன் பிஃபோர் கோயிங் டு மை திஸ் திங்ல. அது அந்த 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 செட் ஆஃப் லேண்ட் 40, ஐ திங்க் நீ பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன்ல, 40 ஏக்கர். இந்த 40 ஏக்கரை சுத்தி நடப்பேன்.